எனக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் டைமே இல்லைங்க அப்படிங்கிறவங்க நீங்க அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்லித்தரேன் இந்த குயிக் ஸ்ட்ரெச்சஸ் நீங்க பண்ணும்போது உங்க மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். நீங்க உங்களுடைய ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்க இப்படி ரிலாக்ஸ்டா நின்னுக்கோங்க. உங்களோட 2 கையும் இப்படி கிளாஸ் பண்ணிட்டு முன்னாடி இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும். அப்புறம் மெதுவா பின்னாடி இப்படி கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு 15 டைம்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீங்க மூச்சை வந்து பிடிக்காதீங்க. ஸோ பின்னாடி வரும்போது இன்ஹேல் பண்ணுங்க, முன்னாடி போகும்போது எக்ஸேல் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் 2 காலும் இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க 2 கையும் தலைக்கு மேல லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிட்டு மெதுவா ஒரு சைட் பெண்ட் பண்ணி அப்படியே ஹோல்ட். ஒரு 30 செகண்ட்ஸ் பிடிச்சு வைங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட் கால் மாத்திக்கோங்க. ரிலாக்ஸ். இந்த ஸ்ட்ரெச்சும் நீங்க வந்து 30 ல இருந்து 45 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ 2 கையும் பின்னாடி இப்படி கிளாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மெதுவா அப்படியே கீழே குமிஞ்சு ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் 2 காலும் சேர்த்து வச்சுக்கோங்க. கீழே குமிஞ்சு உங்க டோ டச் பண்ணுங்க. இன் கேஸ் உங்களால டோ டச் பண்ண முடியலன்னா உங்களால எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ணி ரீச் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு 45 ல இருந்து 60 கவுண்ட்ஸ் வரைக்கும் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்க முட்டியை வந்து நீங்க பெண்ட் பண்ணாம பாத்துக்கணும். இது வந்து 45 ல இருந்து 60 கவுண்ட்ஸ் 2 வாட்டி நீங்க பண்ணலாம். நெக்ஸ்ட் லெக்ஸை வந்து கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி கிராஸ் பண்ணி வச்சுட்டு உங்களோட எந்த லெக் வந்து பேக் இருக்கோ அந்த சைட் டர்ன் பண்ணி கீழே நீங்க வந்து ஹீல் டச் பண்ணும். Relax, change your side. Relax. இந்த ஸ்ட்ரெச் பாத்தீங்கன்னா உங்க லோவர் பேக்ல இருந்து பின்னாடி ஹாம்ஸ்ட்ரிங் அதாவது இந்த மசில் வரைக்கும் நல்லாவே ஸ்ட்ரெச் கிடைக்கும். உங்களோட லோவர் பேக் பெயின் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாவும் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு காலை மடக்கி அப்படியே ஹக் பண்ணி அதாவது ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கலன்னா நீங்க வால் சப்போர்ட் கிட்ட கூட அதை பிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு காலை தூக்கி அப்படியே ஹக் பண்ணுங்க. இது ஒரு 30 கவுண்ட்ஸ் 2 செட் பண்ணுங்க. Relax. Next side. Relax. இப்போ ஒரு காலை பின்னாடி மடக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கணும். சோ இது பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் தைஸ் வந்து நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் இந்த இடத்துல. இது ஒரு 30 ல இருந்து 45 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணுங்க. 2 வாட்டி பண்ணுங்க. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் சைட். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஒரு கால் ஃப்ரண்ட் ஒரு கால் பேக். 2 ஃபுட்டும் ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல இருக்கணும். ஃப்ரண்ட் லெக்கோட நீயை நீங்க பெண்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி லெக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா உங்களோட காஃப் மசில் ஸ்ட்ரெச் கிடைக்கும். காஃப் மசில் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் எவ்ரிடே நம்ம நிக்கிறோம் நடக்கிறோம், இதனால காஃப்ல வந்து ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு கால் வலி, இந்த கால் குடைச்சல் அதெல்லாமே ரொம்பவே கம்மியாகும்.
சேஞ்ச் யுவர் சைட். இது ஒரு 60 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். 2ல இருந்து 3 வாட்டி பண்ணலாம். ரிலாக்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸை வந்து நீங்க எவ்ரிடே பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் பெயின் ஃப்ரீ எக்ஸசைசஸ் மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்க டேவை வந்து சூப்பரா மாத்துங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.